தீமைக்கு அண்ணன் அருள போடணுமா இல்லையா? ஏன் அந்த அவசரம் உங்களுக்கு? தள்ளி போங்க, சக்தியத்தை உள்ள விடுங்க, அமைதியா இருங்க. முண்டியடிப்பு தேவையில்லை. தீமைங்கிறது மக்கள் தேவையெல்லாம் முண்டியடிச்சு வரீங்க. கரகம் வராம பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. கரகம் வராம பொண்ணே இல்லை நட்டாச்சு. கொஞ்சம் அந்த கரகத்தை சக்திக்கிறது எல்லாம் உள்ள விடுங்க. ஏன் படமடுப்புன்னு தெரியல எனக்கு. இத்தனை ஆண்டு இங்க இருந்ததே கிடையாது. கரகம் மக்களும் ஏன் இந்த அறுவை நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அப்படியே இப்படி செஞ்சிருக்கலாம். திருப்படி போயிட்டா செய்யுங்க சார். யாரை விடாதீங்க. இப்ப டீம்ல அலர்ட் பண்ணாங்க உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஏன் சாமி அருளை படிக்கணுமா இல்லையா? ஏன் கொண்டி அடிப்புன்னு கேட்கறேன். சக்திகர போனதுதான் உங்க நன்மை கிடைக்கும். இவ்வளவு நேரம் இருந்தீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருங்க. கலை இறங்க பொறுமையா வாங்க. நீங்க பொறுமையா சரி பண்ணுங்க. தீக்குடியை சரி பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அங்க தீக்குடி அழிவதற்கு அந்த அன்பல் சிறப்பாக செய்யறாங்க. அங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. தீக்குடியான சரி செய்வது என்பது கிட்டத்தட்ட 180 டிகிரி 150 டிகிரி எங்க செல்சியஸ் இருக்குது. அதனால பொறுமையா இருங்க. ஏன் முண்டி அடி மக்கள் தேவையில்லாத முண்டி அடிப்பது? இதே சக்தி கிடைக்குன்னா அமைதியா வாங்க. முண்டி அடிச்சு முன்னால போன சக்தி கிடைச்சிருந்தா உங்களுக்கு என்ன? 10 நாள் இருக்கிறீங்க, எல்லாம் செஞ்சுருக்கீங்க. அமைதியா வாங்க. சிவசக்தி போற்றி போற்றி, ஓம் இச்சாசக்தி போற்றி போற்றி. முக்கிய அறிவிப்பை வருகின்றார். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். வறுமையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா உங்க ஒத்துழைப்பு தேவைப்படுது. தீக்குடி அருகே உள்ள கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க வந்தாதான் கொஞ்சம் மக்களுக்கு காவல்துறை ஆய்வாளர்கள் சொல்வதை தயவு கேளுங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ள வராங்க. மேல லைவ் நடக்க வந்து வராதிங்க. மேல பில்டிங் மேல வராதிங்க. அவங்க கீழே வைங்க. அந்த எடுக்கிறது இல்லை. ஐயோ நீங்க வேணாம், நீங்க அங்கே போயிருங்க. அந்த ஆள் இல்லை. ஹலோ, கீழே மைக்க அந்த மைக் ஆன் பண்ணுங்க. அந்த இன்ஸ்பெக்டர்ல மைக் ஆன் பண்ணி விடுங்க. பேலன்ஸ் மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ கேக்குது. இந்த பின்னாடி உள்ள காவல்துறை இந்த வரிசையில் நிற்கிறோம். அவங்களை பின்னாடி இழுத்து விடுங்க. ஓரளவு பின்பக்கம் ரோட்ல உள்ள காவல்துறை உள்ள நுழைறவங்கள பின்னாடி இழுத்து விட்டாலே ஆட்டோமேட்டிக் வந்து அமுக்க மாட்டாங்க. ரோட்ல உள்ள காவல்துறை எஸ்ஐ பாலு, எஸ்ஐ ரவி இவங்க பின்னாடி எல்லாரும் இழுத்து விடுங்க. ஒன்னொன்னா வரட்டும். கீழே வரிசையை வரட்டும். எல்லாருமே போகலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். ஆனா இது ஒத்துழைப்பு முடிச்சல நீங்க எவ்வளவு நேரம் அனுப்பிவிடுவோம். மெதுவா அனுப்பிவிடுவோம். இரடி பூச்சி அது மாதிரிலாம் போக கூடாது. காவல்துறை இழுத்துடுங்க. ரவி எஸ்ஐ இன்னும் அந்த பட்டாலியன் சேர்ந்து கூப்பிட்டுருங்க. போலீஸ் இருக்கிற போலீஸ்ல கூப்பிட்டு வரிசை பின்னாடி இழுத்து விடுங்க. எல்லாரும் இழுத்துடுங்க. பார்த்து விடுங்க. ஓரமா விடுங்க. எல்லாரும் முக்கியமானவர்கள் தான். ஏறி பூச்சி வர வேண்டாம். எல்லாருக்கும் வழி விடு. எல்லாருமே போய் தீ வச்சுட்டு போகலாம். காப்பு கட்டினவங்க எல்லாருமே. மற்றவங்க உள்ள அடிக்கிறவங்கள ஓரம் பண்ணுங்க. உள்ள அடிக்கிறவங்கள ஓரமா நின்னுங்க. திருநெல்வேலி இளைஞர் நண்பர்கள் இதை சிறப்பாக இங்கே தீக்குடியை சரி செய்கின்றனர். தீமிதி மக்களுக்கு அந்த எப்போதும் போல நீங்க சிறப்பாக வழிநடத்தி அழைச்சிட்டு வாங்க. இங்க காவல்துறை அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கும் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருமாறு அன்புடன் கட்டுப்படுகிறோம். இதோ தீமிதி இந்த தீக்குடியானது சரி செய்யப்படுகிறது. இளைஞர் நண்பர்கள் மிக ஏன்னா கஷ்டம் தான் அது. அந்த தீக்குடியானது அவ்வளவு கஷ்டம். அவளை சிரமப்பட்டு அவங்க செய்யறாங்க போது நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நல்லா கலக்கணும்னா சரியா பண்ணல. நம்ம மேல முட்டை அடிங்கம்மா செஞ்சிருக்கலாம். அது அதான் காமத்தகன பரமேஸ்வரர் கோயில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிருவோம். அன்னையின் தவப்புதல்வன் காத்தவராயன்
அன்னையின் சன்னிதானத்தை வலம் வந்த பிறகு இங்கே அன்னையின் திருத்தலத்தில் வீட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கருப்புண்ணசாமியும் இங்கே அன்னையின் இடப்புறத்தில் இங்கே வீட்டிருக்க இங்க தீமை திருவிழா சிறப்பாக நடைபெற ஒரு சில நிமிடங்களிலே இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் இங்கே கண்டுகளிக்கின்றனர். அவர்களுக்கு மிக அற்புதமாக இங்கே காவல்துறை அதிகாரிகள் வழிநடத்துகின்றனர். அவர்களுக்கு திருநன்றூர் கிராம சபை சார்பாக மிகவும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதிபரா சக்தியை போற்றி, இருள் நீக்குபவளை போற்றி, ஓம் இதயம் வாழ்பவளை போற்றி, ஓம் இடரை கலைவாய் போற்றி, ஓம் ஸ்ரீ இஷ்ட தெய்வமே போற்றி, ஓம் ஸ்ரீ ஈஸ்வரி தாயை போற்றி, ஈகை மிக்கவளை போற்றி, உமைவளை தாயை போற்றி, உயிர்ப்பிச்ச தருவாய் போற்றி, ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி, எளிமிச்ச பிரியரை போற்றி, எட்டு திக்கும் வென்றவளை போற்றி, ஏகாந்த முத்துமாரியை போற்றி, ஏழையர் அன்னையை போற்றி, ஐங்கரத்தவளை போற்றி, ஒற்றுமை காப்பாய் போற்றி, ஓங்கார ரூபிணியை போற்றி, ஔடதம் ஆனவளை போற்றி, கௌமாரி தாயை போற்றி, கண்ண புறத்தாளை போற்றி, ஏழிசை பயனை போற்றி, ஏகாந்த ரூபிணியை போற்றி, ஏழையை காப்பாய் போற்றி, ஐயனின் பாகமே போற்றி, ஐயம் தெளிந்தாய் போற்றி, ஓம் ஸ்ரீ ஐம்பொழி செயலை போற்றி, ஐம்புலன் சக்தியை போற்றி, உருமாறி போற்றி, உண்பான சுவையை போற்றி. இதோ சிறப்பான முறையில் நீங்க தீக்குள் சரிப்படுது. அந்த பெரிய கட்டளை எடுத்துருங்க, பெரிய கட்டளை எடுத்துருங்க. இந்த பால் கொண்டு வந்திருக்கின்ற பக்தர்கள் பாலை தீக்குழில் ஊற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது பெரிய புண்ணியம். தீ மீது வரும்போது உங்களுடைய நீங்க செலுத்திய அந்த பாலை அந்த தீமீட்டு பக்தர்கள் மிதிக்கும் போது உங்களுக்கு 1000 புண்ணியங்கள் தேடி வரும். பல நூறு ஆண்டுகளாக இந்த திருநன்றியூர் மகாமாரியம்மன் சித்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 9 தினங்களாக இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்று 10ஆம் நாளாண்டு தேர் திருவிழா முடிந்து அதன் பிறகு இங்கே தீக்குழி மூட்டி தீமிதி திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஐயநாட்டில் புறப்பட்ட சக்தி கரகம் செல்லியம்மன் எல்லையம்மனை தாண்டி காமத்தகன பரமேஸ்வரர் தாண்டி இங்கே அன்னையின் திருத்தலத்தை வலம் வந்து இங்கே தீக்குழிக்க காத்திருக்கிறார் சக்தி கரகம். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கே தீமிதிக்க காத்திருக்கின்றனர். உங்களுக்கு அன்னையின் அருள் கிடைக்கும். முண்டி எடுத்து வர தேவையே இல்லை. உங்கள் திருவிழா இது, உங்கள் அம்மனின் திருவிழா அது. அப்போ நீங்க தான் பொறுமை காத்து திருவிழா சிறப்பிக்க வேண்டும். மேல மின்சாரம் இருக்கு, நீங்க காலை பாருங்க, எங்க வச்சுருங்க, கலந்து வச்சுக்க பாருங்க. முண்டி எடுத்து வர தேவையே இல்லை. கோயில் மேல உட்காந்துருங்க. அன்னையின் அருள் கிடைக்கணும்னாக்கா பாருங்க, மின்சாரம் இருக்கு, இங்க பாருங்க, கரண்ட் இருக்கு. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. கோயில் மேல உள்ளவங்க, ஸ்கூல் மேல உள்ளவங்க தள்ளி நின்று பின்னாடி போங்க, காடு போங்க, ட்ரிப் ஆகுதுங்க. தயவுசெய்து சொல்றதை கேளுங்க. உள்ள போறீங்களா அதிகாரி மேல அனுப்பிடுமா? சொல்றத கொஞ்சம் கூட காலம் வாங்க மாட்டீங்க. பின்னாடி தள்ளி நின்று சொல்றோம். லைவ் ஓடி இருக்கு, பின்னாடி எவ்வளவு எழுதி விடுறாங்க. இதோ அழகாக தீக்குழி சரி செய்யப்பட்டு விட்டது. நிமிடங்களில் இங்கே தீமை எவ்வளவு பேர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க, சொல்றதை கேளுங்க. லைவ் பண்றவங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் பின்னாடி அனுப்புங்க. நம்ம பாதுகாப்பு வேணும். முதல்ல சொல்றதை கேளுங்க. இப்ப பாருங்க, பின்னாடி காவல்துறை மேல ஸ்கூலுக்கு வந்துருக்காங்க, ஸ்கூல் மேல வராங்க, கோயில் மேலே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டீங்க, அடிக்க போறாங்க. பார்த்தா சொல்றதுக்கு பின்னாடி போங்க. ஓம் ஸ்ரீ காக்கும் அன்னையே போற்றி, ஓம் ஸ்ரீ கீர்த்தி அளிப்பவளே போற்றி, ஓம் ஸ்ரீ குங்கும நாயகியே போற்றி, ஓம் ஸ்ரீ குறை தீர்ப்பவளே போற்றி, ஓம் ஸ்ரீ கை கொடுப்பவளே போற்றி, ஓம் ஸ்ரீ சக்தி உமையவளே போற்றி, ஓம் ஸ்ரீ சமுத்திர நாயகியே போற்றி, ஓம் ஸ்ரீ சித்தி தருபவளே போற்றி, ஓம் ஸ்ரீ சின்ன வாகனியே போற்றி, ஓம் ஸ்ரீ சீரல்லா தருபவளே போற்றி, ஓம் ஸ்ரீ சீதாள தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூடம் மேந்தியவளே போற்றி, ஓம் ஸ்ரீ செந்தூர நாயகியே போற்றி, ஓம் ஸ்ரீ செந்தகா தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ செந்தம்மை நாயகியே போற்றி, ஓம் ஸ்ரீ சொல்லி தேவியே போற்றி. இதோ தீக்குழியானது சிறப்பான முறையில் சரி செய்து விட்டனர்.
அடுத்து அன்னையின் சக்தி கழகம் தீமிதித்து அவர்களை தொடர்ந்து அன்னையின் பக்தர்கள் காப்பு கொண்டு கொண்டு 10 நாட்கள் சிறப்பாக விருந்திருந்து தங்களுடைய நோய் தீர வேண்டும், பிரச்சனை தீர வேண்டும், கவலைகள் தீர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்து அன்னையின் அருளை இங்க பெரிய காத்திருக்கின்றனர். அதுக்கு நீங்க பொறுமையா செய்யணும். மடமடமா ஓடி போய் அன்னையின அருளை பெற முடியாது. அமைதி நம்ம இறை வழிபாட்டுல முக்கியமா என்ன உங்களுக்கு அமைதி தான். இந்த ஆடம்பரம் வேண்டாம், தேவையே இல்லை. பொறுமையா வாங்க, தீபி வச்சு அன்னை போடுறாங்க. சில பேர் உங்களை கலப்பு விட்டுருவாங்க, சீக்கிரம் போனதான் உங்களுக்கு அருள் கிடைக்கணும். அதான் தவறான கருத்து. உங்களுக்கு அன்னையின் அருள் கிடைக்கணும்னா நீங்க கட்டி கொண்ட காப்போடைய பயன் கிடைக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க அன்னையின் அருள் கிடைக்கும். பக்தர்களே, கூட்டம் அதிகமாக இருப்பதால் தாங்கள் பொதுகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக இருக்குமாறு நண்பர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். காவல்துறை அறிவிப்பு தாங்கள் பொருள்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நெடுப்பண்ணு சொல்லுங்க, எது கையிலோட மட்டையில எடுத்துருங்க. மட்டை கிட்ட எதுவுமே இருக்க வேண்டாம். எல்லாம் ஃப்ரீயான பிறகு சக்தி கரகாத்த தீமிதிக்க சக்தி தருபவரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மவாகனையே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மவாகனையே போற்றி போற்றி. அன்னையின் சக்தி கரகம் தீமிதித்து இங்கே அன்னையின் அருளை பெற்று வருகின்றனர். மிக அற்புதமான காட்சியாக இருந்தது. இப்பொழுது நீங்க அமைதி காக்க வேண்டும். தீமிதிக்கும் பக்தர்கள் முண்டி எடுத்து செல்ல வேண்டாம். மெட்டி போட்டிருக்கின்ற பெண் பக்தர்கள் தங்கள் மெட்டியை கையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மெட்டியை அணிந்திருக்கும் பெண் பக்தர்கள் தங்களுடைய மெட்டியை கையில வைத்துக் கொண்டு தீமிதித்த பிறகு போட்டுக்கொள்வது நல்லது. அதே போல கொலுசு போட்டுனாலும் கையில எடுத்தது நல்லது. ஓகே, இதோ இன்னிசை முழங்க, நாதஸ்வர இன்னிசை முழங்க, மேல கச்சேரி முழங்க, பம்பு அடி கேட்க, உடுக்கை அடி கேட்க, இது அன்னையானவர்கள் இங்கே தீமிதித்து அருளை பெற்று வருகிறார்கள். இதோ தீக்கு சரி செய்யப்படுகிறது. நண்பர்கள் அனைவரும் அந்த கலைக்கு போது விட வேண்டாம். பொதுவாக பக்தர்கள் தீமிதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். அவசரப்பட வேண்டாம். ஒரு பின்னாடி ஒருத்தரும் போங்க. பதற்ற வேண்டாம். ஆமா, யாரோ பின் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞரணி ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கப்பட்டிருக்கிறது. மெதுவாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பக்தர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒருவர் பின் ஒருவர் மெதுவாக செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர் நண்பர்கள் அர்ப்பணிப்போடு செய்வார்கள். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தீமிதி திருவிழா சிறப்பாக 10 நாட்களும் இருந்து இன்றைக்கு அற்புதமாக இந்த அன்னதானம் முதற்கொண்டு எல்லாத்தையும் இளைஞர் நண்பர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இது ஸ்ரீ மகாமரோட அருள் கிடைச்சிருக்கிறதுனாலதான். இது சாதாரணமாக கிடைக்காது. இப்போது சொன்னோம் இல்லைங்களா, காணிக்கை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு ஒரு பக்தர் போறார். காணிக்கை செலுத்த மறந்துடுறார். வாசல் வைக்க வரார். காணிக்கை செலுத்த மறந்துட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு பணம் கோயிலுக்கு கேட்டு திரும்பி போறாருங்க. அந்த திரும்பி போய் ஒரு செகண்ட்ல பார்த்தோம்னா மேலேருந்து ஒரு மரம் கீழே விழுகிறது, மக்குன மரம். அப்ப இதே சக்தியை பாருங்க. அந்த காணிக்கை செலுத்த மறந்து கொடுக்கப்படும் போது அன்னையானவர் காப்பாற்றப்படுகிறார். அப்போ அதே போலதான் இறைவனுக்கு நம்ம காணிக்கையில எடுத்துட்டோம்னாக்கா அதை ஒரு சமர்ப்பிக்கணும், கொடுத்துடணும். கொண்டு சொல்லுவாங்கல்ல, யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கோயில் திருவிழாவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. சில பேர் கருத்து இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதனால கிராண்டா பண்றாங்கன்ட்டு இந்த இந்து சமய அறத்துறைக்கு தவறான ஒரு காலகட்டம் போயிருந்தது. கோயில வந்துட்டு அடாப்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எப்படி அந்த திருவிழா சிறப்பாக நடத்துறீங்கன்னா, இந்த 10 ஊர் கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த தேரை இழுக்கின்றனர். அதன் பிறகு தெரிந்த பிறகுதான் அதுக்கு சரி இந்த கோயிலுக்கு ஒண்ணு இல்ல, ஒன்லி சக்தி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கை தட்ட வேண்டாம். யாரும் கை தட்டுறது கை யார் தட்டாதீங்க. அதன் பிறகுதான் இந்த கோயில அங்க அடாப்ட் பண்ணல. இந்து சமய அறத்துறையில பல பேர் போராடினாங்க, நிறைய உண்டியல் வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு. நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் இங்க உள்ள பக்தர்களால் சுத்தி பட்டுள்ள 10 கிராமங்கள் உருவாக்கப்பட்ட திருவிழா தான் இது. அதை தெரிஞ்சுதான் அப்புள்ள அரசாங்கமானது இல்ல இந்த கோயிலை அடாப்ட் பண்ண வேண்டாம், சேர்க்க வேண்டாம் என்று அப்புள்ள பெரியவர் முன்னிலை நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்தான் திருநன்றி மகா மாறி. அதனால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் இப்படி வந்துருங்க.
அம்மன் அருள் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்குது. இன்னைக்கு அந்த திருவிழா முடிச்சுட்டு போன பிறகு கூட உங்களுடைய எல்லாரும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபுல்லா கிடைச்சிடும் உங்களுக்கு. சில பேர் வேடிக்கை பார்க்க கூட வரலாம். இந்த திருவிழாவை சக்தி வேடிக்கை பார்த்துட்டு போகலாமேன்னு சில இருக்கிற வரலாம். ஆனால் வந்து சென்ற பிறகு அவருக்குள்ளே ஒரு அனுபவம் ஏற்பட்டு இதோ அடுத்து அன்னையன் பக்தர்கள் இங்கே தீர்த்து சிறப்பான முறையில் வழிபட்டு வருகின்றனர். அதாவது நாம இறைவனுக்கு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் நுணக்கமே காட்டக்கூடாது. மனதால நினைத்தாலே இறைவனுக்கு மனதால் இதோ தன் கை குழந்தை ஏந்திங்க தீமைத்து வருகின்றனர். அந்த கை குழந்தையோடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டியிருப்பார் இல்லைங்களா? சில பேருக்கு இந்த அம்மா நோய் வந்து போட்டிருக்கும். இந்த அம்மா நோய் வந்துட்டு நம்ம மருத்துவ ரீதியில் பார்க்கும்போது இது வைரஸ் ஃபீவர்னு சொல்லிடுறோம், வைரஸால வரணும்னு சொல்றோம். தப்பு. வைரஸ் தான் இன்னைக்கு வைரஸ். ஒரு காலத்துல அம்மாய் நோய்னாக்கா மகமாய் நோய் இருந்தாங்க. அப்ப மகமாய நோய்க்கு மாரியம்மன் நோய்க்கு நம்ம அந்த விரதம் இருந்தோம்னாக்கா அந்த பிரச்சனை தீர்த்து போயிடும். இதுக்கு ஒரே காரணம் என்ன? வேப்பிள்ளை. அதெல்லாம் வேப்பிள்ளை காரின்னு சொல்றோம். வேப்பிள்ளை வந்து ஒரு காலத்து வந்தாங்க அமெரிக்கா காட்டன் வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தான் சொந்த நிறைய பொருள் வாங்கிட்டாங்க. அமைதி காக்கணுமா? முண்டி அடிக்க வேண்டாம். ஏன் முண்டி அடிச்சுட்டு வரீங்க? இந்த குழந்தை வரைக்கும் தேவையில்லை. பெருமையை போகும். தூண்டிக்கிறாங்க பாருங்க. உரிமையை வாங்க, குழந்தை கண்டிப்பா பிடிச்சிருங்க. இளைஞர் நண்பர்கள் வேற சொல்லுங்க. அவங்க சன்னிதானத்தை நிப்பாட்ட வைங்கய்யா. சன்னிதானத்தை கட் பண்ணுங்க. இங்க இந்த இடத்துல தேவை முண்டி எடுப்பு தேவையில்லை. கவுண்டர் கட்டுறங்க எல்லாம் கட்டுறங்க. அந்த முண்டி எடுப்பு தேவையில்லை. சன்னிதானத்தை நிப்பாட்டுறீங்க. அவங்கள இதை விட்டவரை அங்க விடலாம். இளைஞர் நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகளும் அதை சன்னிதானத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா இங்க தேவையில்லை. பேசுங்க பேசுங்க. இங்க இந்த முன்னுரிமை தேவையில்லை. அங்கே கண்ட்ரோல் பண்ணல. நாம உலக சைக்கிள் கம்பெனில கண்ட்ரோல் பண்ண நல்லது. கொஞ்சம் ஒத்துழைப்புடுங்க. இந்த சின்ன குழந்தையோட கூட முன்னாடி அனுப்பிடுங்க. மற்றவங்க பின்னாடி போங்க. ஓரம் பின்னாடி போங்க. எல்லாரும் இவ்வளவு பேர் அனுப்பிடுங்க. ஆண் பக்தர் முடிஞ்சா பெண் பக்தர் போன விஷயம் நான் ஊர்ல ஆண் பக்தர் தீமைத்த பிறகுதான் பெண் பக்தர் போகணும் எங்க ஐதீகம். தயவுசெய்து மாற்ற வேண்டாம். அன்பான வேண்டுகோள். சிவண்டு மகாமாருடைய ஐதீகம் என்னன்னா ஆண் பக்தர் தீமைத்த பிறகுதான் பெண் பக்தர் போகணும். அதன் பிறகுதான் காவடி வரணும். அதன் பிறகுதான் அளவு காடு வரணும். இது விதி. அந்த விதியை யார் தயவு மாற்ற வேண்டாம். ஆண் பக்தர் தீமை முடிக்கட்டும். அமைதி. இது அங்கேயே கண்ட்ரோல் பண்ணுங்க சார். அங்க டீம் அந்த சன்னித கோயில் வாசல்